விவசாயம் செய்தால் வருமானம் கிடைக்காது என்பது உண்மையல்ல. நல்ல வருவாய் ஈட்ட முடியும் என இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் பாரிவேந்தர் கூறியுள்ளார். இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் பாரிவேந்தரின் 85வது பிறந்த நாளையொட்டி செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் அருகே உள்ள SRM வேளாண் அறிவியல் கல்லூரியில் வளாகத்தை பசுமையாக்குதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பாரிவேந்தர் மற்றும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நட்டனர். தேக்கு, மா உள்ளிட்ட 85 மரக்கன்றுகள் நடப்பட்டன. அடுத்த கட்டமாக வேலியை சுற்றி 2350 மரக்கன்றுகள் நடுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கல்லூரி வளாகத்தில் நம்மாழ்வார் பெயரில் அமைந்த கட்டடத்தை சீமான் திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய பாரிவேந்தர், விவசாயம் என்றால் வருமானமற்ற ஒரு துறை என்ற எண்ணம் பலருக்கு இருப்பதாகவும், ஆனால் உண்மையில் விவசாயம் மூலம் நல்ல லாபத்தை ஈட்ட முடியும் என்றும் தெரிவித்தார். வேலையை விட்டுவிட்டு 2 AC வேன்களை வாங்கி ஊர் ஊராக சென்று காய்கறிகள் அந்த வேலைநிலத்திலே நல்ல விலை கொடுத்து வாங்கி அதை நகரங்களுக்கு கொண்டு வந்து விற்று அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லுகிற போது, யாருக்காக உழைத்தோம் 2 லட்சம் சம்பாதித்தோம், நாங்கள் இன்றைக்கு மாதம் 5 லட்சம் சம்பாதிக்கிறோம், காய்கறிகளை விற்று என்று சொல்லுகிற அளவு இன்றைக்கு வாழ்க்கை தரம் மாறி இருக்கிறது. மாணவர்கள் சிந்தனையும் இன்றைக்கு மாற்று சிந்தனை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். எல்லாரும் மனிதர்கள் செய்கிற வேலையை செய்யறான். வேளாண் குடிமகன் விவசாயி தான் உலகத்தில் தெய்வத்தின் தொழிலை செய்யறான். நீ எது இல்லாமலும் வாழ்ந்து விட முடியும். கார் இல்லாம வாழ்ந்துட முடியும், எது இல்லாம முடியும், சோறு இல்லாம வாழ முடியாது. உனக்கு அண்ணன் சொன்ன நம்ப முடியல. 2 ஆண்டுகள் கொரோனாங்கிற கண்ணுக்கு தெரியாத நோய் தொற்றியில நீ தவிச்சுக்கிற. நீ என்னென்னமோ பண்ண. அமெரிக்கா அதிபராக இருந்தாலும் வீட்டை விட்டு வெளியில வர முடியல. உனக்கிட்ட காசு இருந்துச்சு, விலை உயர்ந்த கார் வாங்கணும் போனியா, இல்லை நகை கடையில் போய் நல்லா நிறைய நகைகளை வாங்கி சேமிச்சு வைக்கலாம்னு போனியா, இல்லை ஜவுளி கடையில் போய் பட்டாடைகளை வாங்கி அடுக்கலாம்னு போனியா? இல்ல, எங்க மளிகை கடை திறந்து இருக்குன்னு தேடின.